வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இந்த தலைப்பு பாய் எனக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் அந்த காட்டுத்தலை வாசல், அந்த பள்ளி வாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ என்னமோ தெரில, இன்றைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு என்னை என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார், நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார். டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ அந்த குல்லா, விபூதி பட்டை, கையில் சிலுவை. இது அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது. முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடணும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் சில்வர், அது வேறு சப்டைட்டில் வேறு, இதை எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்க ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியரில் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை, இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி, எல்லாமே பாய்னு கூப்பிடணும். என்ன கூட பேன் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்கார். வில்லன் முழு பாயாக மாறிட்டார். ஆமாம், பேரரசு பாய் சொல்லலாம். ஆமாம் சொல்லிட்டாங்களே, பாய்னு சகோதரன் தானே, பேரரசும் சகோதரன் தான். அதனால் அந்த டைட்டில் ஒத்துக்கிட்ட சென்சாருக்கு மேலே நன்றி. பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாயின்னு கூப்பிட்றேன்ல, அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள்.
எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். ரெண்டே ரெண்டு தான், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா, என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார் உணர்வுபூர்வமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன். எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால், என் குருநாதர் NSK கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில், அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட, NS கிருஷ்ணகிட்ட இல்லை. அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேத்தி, அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான். அந்த பாப்பா தமிழ்லே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் தமிழை, தாத்தா பேரை காப்பாற்றுமா. தமிழ் தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது. பாய் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய க்யூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற, இனிமேல் நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள், அது வேறு மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். ஐ திங்க் இது தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு புது படைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பாருங்கள், ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டிஃபிகல்ட் டைம்ஸில். எல்லோரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். யாருமே எதுவுமே சொல்லாமல் கஷ்டப்படாமல், வாட் எவர் வி ஆஸ்க்ட் தே டிட். இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். And thanks for the media, the guests and all the respected people to come here. Thank you so much. நான் சின்ன வயசில் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இல்லை, எங்கள் ஊட்டியில் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஒரு 1 வீக் கழித்து மேகசின்ஸ்லாம் வருது. அந்த மேகசின்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். RS புரம் அந்த பகுதியில், அது எங்கள் பில்டிங் முன்னாடி, ஆக்சுவலி எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. பில்டிங் முன்னாடி அந்த மரத்தில் வந்து பாம்பை வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது ஆக்சுவலி அந்த பாம் பிளாஸ்ட். அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக எங்கள் ஏரியா, ஐ மீன் என்னோடய பில்டிங் மட்டும் இல்லை, எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்பட்டது. அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலாக ஜீரோ வந்துட்டோம். டோட்டலி ஜீரோ. ஏன்னா எல்லாமே வேனிஷ்ட். அப்போ வந்து எனக்கு அது தெரியாது, ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புரியல என்னென்னா, நம்மளுக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டுருக்கோம். ஹாஸ்டலில் இருக்கிறனால ஃபோன் வரல.
ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் எதுவுமே வரல. ஏன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு, எதுவுமே புரியல. ஸோ ஒரு நாளும் நைட்டு தூங்கும்போது அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். தலகாணி கடியில் என்னடா நடக்குது, நம்ம அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு வேளை நம்ம ஆர்ஃபன் ஆயிட்டோமா, அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஆர்ஃபன் வேர்டு கூட எனக்கு அப்போ தெரியாது. பட் மைண்டுக்குள்ளே எனக்கு அது போயிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கேன். 2 மந்த்ஸ் சாலிடாக 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க என்னை பார்க்குறக்கு. ஊட்டி ஹாஸ்டலில் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு அழுதுட்டேன். அது வரைக்கும் எனக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சம்பவம் அது. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. பட் அதை விஷயமாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம். அது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன ரீசன் எதுவுமே தெரியாது. பட் மதமா, இல்லை இது அரசியலா, இல்லை இது ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமாக பண்ணுறாங்களா, எதுவுமே புரியல. பட் இதெல்லாம் தவிர்த்தா லைக் நம்ம வாழ்கிற இந்த எர்த், இந்த வேர்ல்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த படம் சொல்கிற விஷயங்கள் அதான் சொல்கிறேன். இந்த ராஜன் சார் அற்புதமாக சொன்னார். பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேறு விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கிறது விஷயம் சகோதரர் அண்ட் தென் நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் ஒரு நான்லீனியர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஷின், செகண்ட் ஹாஃப் ஆன்சர், அப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பாக எந்த மதத்தையும் புண்படுத்த நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது ஒரு முக்கியமாக ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது. இது ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர தடங்கள், மீன்ஸ் என்னென்னா கொரோனா வந்துடுச்சு, அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டார் படத்தை. நிறுத்தி நினச்சிருந்தா நிறையா நடுவில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருந்தது. ஸோ அது எனக்கே அது தெரியும், கண்டிப்பாக அது தெரியும். அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பாக தெரியும். அவருக்கே தெரியும். விடுங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்கள் இருங்க. கூடவே உட்கார வச்சிட்டார். கோயம்புத்தூரில் ஒரு 3 மாதம் உட்கார வச்சிட்டார். நீங்கள் போனால் தானே பயப்படுவீங்க, இல்லை நீங்கள் கூடவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த இது யாருக்கும் வராது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் கொடுத்த வாய்ப்பு. அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச போகிறதில்ல, நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துட்டீங்க, எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் பேச போகிறாங்க. அவங்கள வச்சு நீங்கள் தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தை நீங்கள் தான் கரெக்டாக சொல்லணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்துட்டார். அண்ட் தென் அந்த மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உடஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள், அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது, சில நண்பர்கள் இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள நான் மேடைக்கு உங்களோட அனுமதியோடு அவங்கள மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் அவங்கள மேடைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனுமதியோட. நவீன்குமார், ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனீஷ், வாங்க. சரவணன், இவனை பற்றி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்கை ஏண்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு இவன் ரொம்ப அந்த தத்துவத்துக்கு இவன் ஆப்டான ஆள். ஏன்னா நான் நிற்கலாம், ஒரு டைரக்டர் ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம இப்போ நின்று தான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டோம், இப்படியும் விழ முடியாது, அப்படியும் விழ முடியாது. ஸோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இன்னொரு படம் கிடைச்சா அடுத்த படம் வாய்ப்பு, இந்த படம் கிடைச்சா அடுத்த படம், அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல, கூடவே நின்னான், கடைசி வரைக்கும் நின்னான். அது யாராலையும் எந்த இதாலையும் இது பண்ண முடியாது.